ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் ஐரோஸ் A to Z. பெரும்பாலான எக்ஸாட்டிக் ஃப்ரூட் பிளான்ட்ஸுக்கு சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி டு மே மாசம் தாங்க. அதுலயும் சம்மரோட ஹீட்டை தணிக்கக்கூடிய ஸ்பெஷலான பழம் தான் இந்த வாட்டர் ஆப்பிள் பழம். நல்லாவே நீர் சத்து நிறைந்தது. இந்த வாட்டர் ஆப்பிள் நம்ம அக்ரீன் கார்டன்ஸ்ல 26 வகையான வாட்டர் ஆப்பிள் செடிங்க நம்ம விற்பனை கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னும் மேலும் மேலும் பல வகைகள் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னென்ன வகை வாட்டர் ஆப்பிள் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம பாத்திரலாம். டல்லரி சம்பா இருக்கிறதுலே டாப் கிளாஸ் டேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அந்த டேஸ்ட் வைஸே பாத்தீங்கன்னா டாப்ல இருந்து அப்படியே பாட்டம் வர மாதிரி அந்த லைன் அப் பார்த்தலாம் நம்ம. முதல்ல பார்த்து டல்லரி சம்பா, அடுத்து தாய் ஒயிட் லாங். இது எல்லாமே சீட்லெஸ் வெரைட்டி தான். தாய்லாந்து வெரைட்டினால சீட்லெஸ் வெரைட்டி தான் வரும். அடுத்து தாய் எக் ஒயிட், கிட்டத்தட்ட அந்த முட்டை மாதிரியே கலர்ல இருக்கக்கூடியது. அடுத்து கிங்காங் லாங். கிங்காங் சம்மானாலே தெரியும், அந்த ஒரு பெரிய சைஸ் மெகா சைஸ் இருக்கும். அதுல வந்து லாங் வெரைட்டி இது. அடுத்து பாலி சம்பால ரெகுலர் பாலி. பாலி 400 ஒரு வெரைட்டி இருக்குது. எதுன்னு கேட்டீங்கன்னா 400 கிராம்ஸ் வரும் ஒரு பழம். அப்புறம் தாய்வான் ஜியாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெரிய சைஸ் பழம் வரக்கூடியது இந்த வெரைட்டி. அப்புறம் மேட்ரெட் டபுள் ஸ்வீட் அப்படின்ற வெரைட்டி. இது வந்து நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கக்கூடிய வெரைட்டி இது. அடுத்து தாய் ரவுண்ட் ரோஸ் வாட்டர் ஸ்வீட்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா நல்ல ஸ்வீட் இருக்கும், சேம் டைம் நல்ல ஒரு ரோஸ் வாட்டர் பிளேவர் இருக்கும். அப்படியே பிளேட் மாதிரி ரவுண்டா வரக்கூடிய ஃப்ரூட் பிளான்ட் இது. அடுத்து தாய்லாந்து ரெட் வெரைட்டி, கமர்ஷியலா பண்றதுக்கு நல்ல சூட்டபிளான வெரைட்டி. தாய்லாந்து கிரீன் வெரைட்டி. இப்ப நீங்க பாக்குற எல்லாமே சீடு இல்லாத வெரைட்டி தான் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே. தாய்லாந்து கிரீனும் நல்லாவே டேஸ்டா இருக்கக்கூடிய வெரைட்டி தான். அடுத்து ரூபி ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. அடுத்து பாத்தீங்கன்னா உமர் சம்பா. அடுத்து கிங்காங்ல பெரிய சைஸ் சொன்னோம் இல்லையா, அதுல வந்து ரவுண்ட் ஜியாண்டுன்னு சொல்லுவோம். கிங்காங் லாங் பார்த்த மாதிரி கிங்காங் ரவுண்ட். இது வந்து இந்தியன் வேக்ஸ் ஒயிட்னு சொல்லுவோம். பழம் வந்து ரொம்ப லென்த்தியா வராது, ஷார்ட்டா இருந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து வேரிகேட்டட். வேரிகேட்டட்ல கிரீன் அண்ட் எல்லோ இது. வேரிகேட்டட் பேட்டர்ன்ல கிரீன் அண்ட் ஒயிட்டும் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மினி ரெட்னு சொல்லக்கூடியது. அடுத்து இந்தியன் ரெகுலர்னு சொல்லுவோம் இந்த வெரைட்டியை. இதெல்லாம் வந்து டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நம்மளே இந்த டேஸ்ட் ஆர்டர் பிரகாரம் தான் இப்ப சொல்லிட்டு வரோம். அடுத்து காப்பர் சம்பா. பாக்குறதுக்கு அந்த காப்பர் கலர்ல இருக்கிறதுனால இது வந்து காப்பர் சம்பான்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாம ஹனி சம்பா, பேங்காக் சம்பா, மது டெல்லி, இன்னும் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ், கிட்டத்தட்ட 26 வெரைட்டிஸ் இருக்குது. இன்னும் மேலும் மேலும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு. இந்த வாட்டர் ஆப்பிள் தமிழ்நாட்டில் எல்லா கிளைமேட்லயும் ஈஸியா வருங்க. நிலத்திலையும் வளர்க்கலாம், தொட்டில இருக்கிறவங்க தொட்டிலையும் வளர்க்கலாம். எஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற வெரைட்டி மினி ரெட் சம்பா. இப்ப நீங்க பாக்குறீங்க பாருங்க, பழம் வந்துட்டு இந்த சைஸ் தான் வரும். இது வந்து மினியேச்சர் ரெட்னு வாங்க, இல்ல மினி ரெட்னு வாங்க. ஏன்னா அந்த ஃப்ரூட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு அப்படி சின்னதா வரதுனாலதான் மினி ரெட் சம்பான்னு சொல்றது, இல்ல மினியேச்சர் வெரைட்டின்னு சொல்றது. இதனோட சுவை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சின்ன நெல்லிக்காய் இருக்குது இல்லீங்களா, அதுவே வந்து நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டோம்னா அந்த ஒரு புளிப்பு ரொம்ப கம்மியாகி அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த அளவுக்கு ஸ்வீட் இருக்கும். ரொம்ப வந்து சூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் பாக்குறதுக்கு ஃப்ரூட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரொம்பவே ஒரு ஐ கேச்சிங்கா இருக்கும். அந்த குட்டி குட்டி குட்டியா செடி ஃபுல்லா நமக்கு அந்த பழம் பழுத்திருக்கும் போது. மற்றபடி இது வந்து கமர்ஷியலா பண்றதுக்கு வந்துட்டு இது வயபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஒப்பீனியன் வந்து கமர்ஷியல் ஃபார்மிங்க்கு வந்து இது அந்த அளவுக்கு பெஸ்ட் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இதனோட பிரைஸும் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரூட் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அப்படி ஓவர் பிரைசிங்காலாம் வந்து நம்ம சேல் பண்ண முடியாது கமர்ஷியலா பண்ணும்போது. ரெண்டாவது ஃப்ரூட்டோட வித்ஸ்டாண்ட் குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு 2 நாள் 3 நாள்லாம் கூட தாங்காது இது. செடியில இருந்து எடுத்துட்டோம்னா மேக்ஸிமம் அந்த 1 டே தான். கமர்ஷியலுக்கு வந்து இது வந்து வயபிள் கிடையாது. பட் வீட்டுல வச்சு வளர்க்கறதுக்கு, அப்புறம் மாடி தோட்டத்தை வளர்க்கறதுக்கு, அதாவது கண்டெய்னர் கார்டன், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே சூட்டபிளான பிளான்ட் தான். இது வந்து மினி ரெட் அப்படின்னு இந்த மாதிரி குட்டி குட்டியா இருந்தாலும் இது வந்து நிலத்துல வச்சீங்க அப்படின்னா இந்த மரம் வந்து 40 அடி, 50 அடி, 60 அடி, 70 அடி வரைக்கும் கூட இந்த மரம் பெரிய மரமா தான் ஆகும். ஃப்ரூட் இப்படி இருக்கிறதுனால இது வந்து மினியேச்சர் வெரைட்டி, டுவார்ஃப் வெரைட்டி, செடியும் சின்னதா தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. நிலத்துல வச்சீங்கன்னா மரம் பெருசாகும். பட் பாட்டில் வச்சு வளர்க்கலாம். இப்ப நம்ம கிட்ட இருக்க அந்த பிளான்ட் பாத்தீங்கன்னா 14 இன்ச் பாட்டில் தான் நம்ம வச்சிருக்கோம். நம்மளோட மதர் பிளான்ட் நிறைய வந்து நல்லா கொத்து கொத்தா காய்க்கிறது.
ஒரு 14 இன்ச் பாட்டுக்கே இவ்வளவு ஃப்ரூட் அப்படின்னா நிலத்துல வச்சோன்னா நினைச்சு பாருங்க எவ்வளவு ஃப்ரூட் வரும் அப்படின்னு. மற்றபடி நம்ம வீட்டு கார்டன், நம்மளோட மாடித்தோட்ட கலெக்ஷன், கண்டெய்னர் கார்டன், இதுக்கெல்லாம் ரொம்பவே சூட்டபிளான பிளான்ட் தான். பாருங்க அந்த ஒரு ரொம்ப ஒரு அட்ராக்டிங்கா இருக்கக்கூடியது அந்த ஃப்ரூட் வந்து. இதுல வந்து மினி பிங்க், மினி ரெட் அப்படின்னு 2 வெரைட்டி இருக்கும். ஸோ நம்ம கிட்ட இப்போ வந்து நாற்றுகள் எல்லாம் விற்பனைக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மினி ரெட் வெரைட்டி வந்து லேயரிங் பிளான்ட்ஸ் வந்து விற்பனைக்கு இருக்குது. வேணுன்றவங்க அக்ரீன் எக்ஸாட்டிக்ஸை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு புக் பண்ணி வாங்கிக்கலாம். மற்றபடி கமர்ஷியலா இல்ல எனக்கு வேணும் ஃபார்மிங்க்கு அப்படின்றவங்க வேணா ப்ரீ புக்கிங் பண்ணியும் நாற்றுகள் வாங்கிக்கலாம். கண்டிப்பா வந்து உங்களோட தோட்டத்துக்கு ஒரு ஐ கேச்சிங் பிளான்ட்டா இது இருக்கும் அப்படின்றது எந்த விதமான டவுட்டே இல்ல. மீண்டும் ஒரு அற்புதமான எக்ஸாட்டிக் ஃப்ரூட் பிளான்ட் வீடு பத்தின தகவலோட மற்றும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். Until then, it's bye bye from Cyrus A to Z. Bye bye friends. Happy gardening. Thank you so much.